ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ. கனரா பேங்க்ல இருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ஆபீசர் கேட்டகரியில ஒரு 22 விதமான பதவிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா மேக்சிமம் 35 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பத்தி ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் யாராவது ஜாப் டேட்டா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த ஜாப்புக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் தாங்க இது. இதை பாக்குற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இதுல பார்த்தோம்னா ஸ்பெஷலைஸ்ட் ஆபீசர் கேட்டகரியில ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இந்த ஜாபுக்கு நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான லிங்குமே இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, www.canarabank.com. இதுல போயிட்டு நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணதான் டேட்னு பாத்தீங்கன்னா 6/1/2025 இருந்து 24/1/2025 இந்த டேட்டுக்குள்ள நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டரா இன்டிமேட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இமெயில் மூலமோ SMS மூலமோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிவிப்பாங்க. இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம்னா 1/12/2024 இந்த டேட்டுக்குள்ள அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஏஜ், குவாலிபிகேஷன் இதெல்லாம் நீங்க மீட் பண்ணிருந்தீங்கன்னா தாராளமா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். இந்த வேலையை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாதுங்க, ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா கேட்டகரிக்குமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ தாங்க, பெய்டே கிடையாது. இந்த ஜாபுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அப்ளிகேஷன் டெவலப்பர். இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ்னு பாத்தீங்கன்னா 35 வயசு வரவங்க ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். டோட்டல் வேகன்சின்னு பார்த்தோம்னா 7 வேகன்சிஸ் இருக்கு. இதை வந்துட்டு கம்யூனிட்டி வாரியம் பிரிச்சிருக்காங்க. எஸ்சிக்கு பார்த்தோம்னா ஒரு வேகன்சி இருக்கு. எஸ்டிக்கு வந்துட்டு எந்த வேகன்சியுமே கிடையாது. ஓபிசிக்கு ஒரு வேகன்சி இருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு வேகன்சி எதுவும் கிடையாது. யூஆருக்கு 5 வேகன்சி இருக்கு. இதே மாதிரி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 22 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கான எவ்வளவு வேகன்சி இருக்கு, அதை வந்துட்டு எவ்வளவு கம்யூனிட்டி வரை பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயிலாவே கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க எந்த செக்டர் அப்ளை பண்ண போறீங்களோ அதை செக் பண்ணி நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தோம்னா அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில வருவாங்க. இவங்களுக்கு பார்த்தோம்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பர்சன் வித் டிசபிலிட்டி பர்சன் அவங்களுக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ டைவர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஹிந்தி நாலேஜ் கேட்டிருக்காங்க. அதாவது ஒர்க் பண்ற அளவுக்கு நமக்கு ஹிந்தி நாலேஜ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியலனாலும் நீங்க வந்துட்டு ப்ரொபேஷனல் பீரியடுக்குள்ள உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்குமே கொடுக்குறாங்க. அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி பர்சன் வந்து டிசபிலிட்டி பர்சன் இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க வந்துட்டு ப்ரீ எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கலாவோ இல்லைன்னா ஆன்லைன் மூலம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்டரா தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க வந்துட்டு ட்ரைனிங் வந்துட்டு எந்த மோட்ல கண்டக்ட் பண்ணாங்களோ அதை வந்துட்டு அபிஷியலாவே பேங்க் வெப்சைட்ல தெரிவிப்பாங்க. இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் நாலேஜ் சம்பந்தமா பாத்தீங்கன்னா ஒரு 75 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதே மாதிரி லாஜிக்கல் ரீசனிங்ல பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. டோட்டலா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. 100 மார்க் வந்து கண்டக்ட் பண்றாங்க. டோட்டல் டூரேஷன் பார்த்தா உங்களுக்கு 2 hours கொடுத்துருக்காங்க. இதுல ராங் ஆன்சருக்கு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்குமே டிடெக்ட் பண்றாங்க. 1/4 அப்படிங்கிற அடிப்படையில் டிடெக்ட் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா 0.25 மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிடெக்ட் பண்றாங்க. இதுக்கான மினிமம் குவாலிஃபை மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% மார்க் எடுத்துருக்கணும். இது யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி பர்சன் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 50% மார்க் எடுத்தாலே எலிஜிபிள். இதை தவிர மத்த எல்லா கேட்டகரிக்கும் பாத்தீங்கன்னா 55% மார்க் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல சென்னை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சோ இங்கதான் போயிட்டு நம்ம ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். இந்த ஜாப் பொறுத்தவரை உங்களுக்கு கான்ட்ராக்ட் பீரியட்ல பாத்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும். ஸோ இதுல உங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 1 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 2 இயர் வரையும் பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 5 இயர் வரையும் நீங்க வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் பீரியட்ல ஒர்க் பண்ணலாம். இதுக்கான சேலரின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு மினிமம் வந்துட்டு 18 இருந்து 27 லட்சம் கொடுக்குறாங்க. இது வந்துட்டு பர் இயருக்கு கொடுக்குறாங்க. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா மந்த்லி மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh வந்துட்டு சேலரி கிடைக்கும். இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில உங்களுக்கு எங்க வேணாலுமே இருக்கலாம். சோ நம்ம தமிழ்நாட்டையும் பாத்தீங்கன்னா வேகன்சி இருக்கு, கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. சோ தமிழ்நாட்டையும் கிடைக்கும். இதுக்கான குவாலிபிகேஷன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்ளிகேஷன் டெவலப்பர். இதுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு மினிமம் வந்துட்டு 60% மார்க் எடுத்திருக்கணும். இது பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதுவே எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி பர்சனா இருந்தாங்கன்னா 55% மார்க் எடுத்தாலே போதும். இதுல பார்த்தோன்னா உங்களுக்கு 4 இயர்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலோ அப்படி இல்லைன்னா டெக்னாலஜி டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலோ இல்ல ஐடி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல முடிச்சிருந்தாலோ இல்ல ஐடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. இது வந்துட்டு கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த போஸ்டிங் பொறுத்தவரை உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சோ இருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான டியூட்டிஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க,
ப்ரோக்ராமிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஓரியண்டா உங்களுக்கு டியூட்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப் பேஜஸ், விண்டோஸ் அப்ளிகேஷன் இது ரிலேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி இங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாரி உங்களுக்கு ஒரு 22 விதமான பதவிகளுக்குமே இங்க உங்களுடைய ஜாப் ரோல் என்ன, அதுக்கான குவாலிஃபிகேஷன், அதுல வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அவங்க கேட்கக்கூடிய எலிஜிபிலிட்டி நீங்க மீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தாராளமா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி யாராவது ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.